ஒரு காலத்தில் டேவிட் என்ற சிறுவன் இருந்தான். அவர் இஸ்ரவேலில் வாழ்ந்தார். அவர் கடவுளை மிகவும் நேசித்தார். ஒரு நாள் இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியர்களுடன் போரிட்டனர். பெலிஸ்திய படையில் கோலியாத் என்ற மாபெரும் வீரன் இருந்தான். அவர் உயரமாகவும் வலிமையாகவும் இருந்தார். எல்லோரும் அவரை பார்த்து பயந்தார்கள். டேவிட் ஒரு மேய்ப்பன் சிறுவன். ஆனால் கோலியாத்தின் சவாலை கேட்டபோது அவன் கடவுளை நம்பினான். அவனுடன் சண்டையிடுவேன் என்று சொன்னான். கடவுள் என் ஆடுகளை சிங்கங்கள் மற்றும் கரடிகளிடமிருந்து பாதுகாக்க எனக்கு உதவினார். கோலியாத்தையும் தோற்கடிக்க அவர் எனக்கு உதவுவார். தாவீது ஒரு நீரோடையிலிருந்து ஒரு கவணையும் 5 மென்மையான கற்களையும் எடுத்தான். அவன் கோலியாத்தை எதிர்கொள்ளச் சென்றான். ராட்சதர் அவரை பார்த்து சிரித்தார். ஆனால் தாவீது பதிலளித்தார், நீங்கள் வாளுடனும் ஈட்டியுடனும் வருகிறீர்கள், ஆனால் நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். தாவீது தனது கவனிலிருந்து ஒரு கல்லை எறிந்தார். அது கோலியாத்தின் நெற்றியில் சரியாக மோதியது. கோலியாத் தரையில் விழுந்தார். தாவீது போரில் வென்றார். எல்லாரும் தாவீதுக்காக ஆரவாரம் செய்தார்கள். அவர்கள் கடவுளை புகழ்ந்தார்கள். தாவீதின் விசுவாசமும் தைரியமும் கடவுளால் எதுவும் சாத்தியம் என்பதை காட்டியது. சாத்தியமற்றது என்று தோன்றினாலும் கடவுளை நம்பி தைரியமாக இருக்க வேண்டும் என்று இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.